ஃபோன் நம்பர் தெரியும்ல? தெரியும். அப்ப 3 பேரும் என் கூட வாங்க. போலாம். சாப்பிட போறீங்க? சார் என்னங்க? லஞ்சுக்கு டைம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு சாப்பிட போகாம இருக்கீங்களே சார்? இல்லைங்க, எனக்கு பசி இல்லை. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏங்க, பசி இல்லைன்றத நான் எப்படி சொல்ல முடியும்? பசி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்போ வீட்டில் ஏதாவது குடும்பமா இருந்தாதான் வெளியில போய் வேலை பார்க்குற ஆம்பளையால நிம்மதியா வேலை பார்க்க முடியும். ஏதோ ஒரு மனஸ்தாபத்துல என் வீட்டுக்கு வராம இருந்த என் தம்பி திடீர்னு ஒரு நாள் வந்தான். நானும் பழசெல்லாம் மறந்துட்டு அவங்கிட்ட பேசினேன், சந்தோஷமா பட்டேன். அவனுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லாததுனால என் கூடவே தங்கிட்டான். அதுல இருந்து ஆரம்பிச்சதுங்க வீட்டுல பிரச்சனை. வீட்டுல நவராத்திரி கொலு வைக்கலான்னு முடிவு பண்ணங்க. அதுல இருந்து எங்க அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஆவல. அதே விஷயத்துல என் தம்பி சம்சாரத்துக்கும் என் சம்சாரத்துக்கும் முட்டிக்குச்சு. அந்த கோவத்தெல்லாம் என் சம்சாரம் என் பிள்ளைங்க மேல காட்டினா. நான் அதை ஏன் எதுக்குன்னு கேட்டதுக்கு அவளுடைய மொத்த கோவமும் என் மேல திரும்பிடுச்சு. இப்போ மொத்தத்துல நானும் என் பொண்டாட்டியும் பேசிக்கிறதே இல்லை. வீடே 2 பட்டு கிடக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? லோக்கலா எஸ்டிடியா? லோக்கல். அந்த ஃபோன்ல பண்ணுமா? ஹலோ, S2 போலீஸ் ஸ்டேஷன். நான் கோகிலா பேசுறேன். இன்ஸ்பெக்டர் கோதண்டம் சார் இருக்காரா? ஒரு நிமிஷம் சார். கோகிலான்னு ஒரு லேடி ரொம்ப பதட்டமா பேசுறாங்க. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் கோதண்டராமன் தாங்க பேசுறது. சொல்லுங்க சார். உங்க வைஃப் கனகவல்லிக்கு கனகவல்லிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? எங்க? எப்போ? சொல்லுங்க. இப்பதான் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நூறடி ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்ப சூர்யா ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம். உடனே வாங்க. சிங்கரா சார், என் வைஃபுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்டா? நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க சார் ஆக்சிடென்ட்? வந்து சொல்றேன். விஷயத்தை கேட்டதும் உங்க அப்பா ரொம்ப துடிதுடிச்சு போயிருப்பாரு. ஏன் தேவி இப்படி போய் சொன்ன? எங்க அப்பா மம்மியை தேடிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து போயிருப்பாரு. அவங்க போனா மம்மி அங்க இருக்க மாட்டாங்க. பாவம் டாடி. அதுதான் இல்ல, உங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் உங்க அம்மா அங்க இருப்பாங்க. எப்படி எப்படின்னு இப்ப பாரு. உங்க வீட்டு ஃபோன் நம்பர் சொல்லு. 24 7
விஷயத்த சொல்றேன். உங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஜீப் மரத்துல மோதி கை கால்லாம் பயங்கரமா அடிபட்டிருக்கு. இப்ப அவரை சூர்யா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கு. சீக்கிரமா புறப்பட்டு வாங்க. என்ன மேடம் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? அதான் வந்து பாருங்கன்னு சொன்னேன். உடனே கிளம்புங்க. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்போ நான் எப்படி அவர் பார்க்காம இருக்க முடியும்? எந்த பிரச்சனை இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ஏன் புருஷன் தானே. கடவுளே, ஏன் இப்படி அவரை சோதிக்கிறேன்? ஐயோ, அவர் அங்க வேதனையில வாடுறப்போ நான் எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? நான் உடனே அவரை போய் பார்த்தாகணும். உடனே போய் பார்த்தாகணும். இனி அது ரிசப்ஷன்ல எந்த ஆக்சிடென்ட் கேஸும் வரலன்னு சொல்றாங்க. நாம வார்டில் போய் விசாரிச்சு பார்க்கலாம் சார். எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? நேரா போய் ரைட்ல திரும்புங்க. 100 ஃபீட் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆன ஒரு லேடியை கொண்டு வந்து இங்க. எனக்கு தெரியாது சார், நான் ஜெனரல் வார்டுல இருக்கேன். என்னது, யார் வராங்க யார் போறாங்கன்னு தெரியாத ஒரு நர்சிங்க. என்னப்பா இது, யாருமே சரியா ஆன்சர் பண்ண மாட்டாங்க. போய் கேட்கலாம் சார், வாங்க சார். பெருமாளே, என் கனவுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது பெருமாளே. டாக்டர் டாக்டர் 100 ஃபீட் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி ஒரு லேடி விக்டிம், பேர் கூட கனகவல்லி. அவங்கள இங்க கனகவல்லியா? கனகவல்லி மை ஒய்ஃப். அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க சார்? அப்படி எந்த கேஸ் இங்க வரலையே சார். இது சூர்யா ஹாஸ்பிட்டல் தானே? சூர்யா ஹாஸ்பிட்டல் தானே? ஆமா சார். 100 அடி ரோட்ல இந்த சூர்யா ஹாஸ்பிட்டல் மட்டும் தானே இருக்கு? ஆமா சார். நீங்க கேக்குற ஏரியாவுல இந்த ஒரு சூர்யா ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. அப்பா அவங்க இங்க தான் இருக்காங்க. இல்ல சார், இந்த 10 நாளாவே எந்த ஒரு ஆக்சிடென்ட் கேஸும் இங்க வரல சார். டாக்டர் தயவு செஞ்சு யோசிச்சு சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். இதுல யோசிக்க ஒண்ணு இல்ல சார். எந்த ஒரு ஆக்சிடென்ட் கேஸும் இங்க வரல. அப்படி வந்தா அந்த கேஸை நான் தான் பார்ப்பேன். டாக்டர் போன்ல இந்த ஹாஸ்பிட்டல் தானே டாக்டர் சொன்னாங்க? அதானே சொன்னாங்க. ஆமா டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாங்க. ப்ளீஸ் மறைக்காம சொல்லுங்க டாக்டர். நான் ஒன்னும் கேஸ் எழுத வரல டாக்டர். அடிபட்டு இருக்கிறது என் ஒய்ஃப். ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். சிஸ்டர், எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. தேங்க் யூ. என்கிட்ட மறைக்காதீங்க டாக்டர். நானா கண்டுபிடிச்சா சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். புரியாம பேசாதீங்க இன்ஸ்பெக்டர். நான் ஒன்னும் புரியாம பேசல, தெரியாமல பேசல. ஆக்சிடென்ட் ஆனது என் ஒய்ஃப் கனகவல்லி. அவளை கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அதை தெரிஞ்சா நான் இங்க வந்திருக்கிறேன். நான் என்னமோ கேஸ் விஷயமா இங்க வந்திருக்கேன்னு எல்லாரும் என்கிட்ட மறைக்க பாக்குறாங்க. அதுதான் நடக்குது. என் ஒய்ஃப் கணக்குக்கு ஏதாவது நடந்துன்னா நான் மனுஷனா கூட கொண்டு கூட கொண்டு எவனா இருந்தாலும் சரி அடிச்சு மெரிச்சு கூட மெரிச்சு உங்க ஹாஸ்பிட்டலே நொறுக்கி போடுவேன். ஒரு டாக்டர் தோட்ட நான் இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு போன் வந்த மாதிரியே இவருக்கும் போன் வந்திருக்கும் போல இருக்கு. அதான் இங்க வந்து என்னைய கேட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. டாக்டர் தயவு செஞ்சு நான் கோவமா பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க டாக்டர். நான் என் கனகவல்லியை பார்க்கணும் டாக்டர். என் கனவு எப்படி இருக்கா டாக்டர்? எங்க இருக்கா டாக்டர்? ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்க. பாவி மனுஷன், என் மேல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டுதான் அன்னைக்கு சண்டையில அப்படியெல்லாம் பேசினாரா? அடிச்சாரா? சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இன்ஸ்பெக்டர். உங்க ஒய்ஃப் இங்க அட்மிட் ஆகவே இல்லை. கனகு உனக்கு என்னமோ ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறதா எனக்கு ஃபோன் வந்துச்சு. எனக்கும் தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க சேர்த்திருக்கிறதா ஃபோன் பண்ணாங்க. அதனாலதான் நானும். என்னதான் கோவமா இருந்தாலும் உன்னால வராம இருக்க முடியல. உனக்கு எதுவும் ஆவல இல்ல? அது போதும்.
கான்ஸ்டபிள் ஆட்டோ கூப்பிடுங்க. ஆட்டோ வா வா. வீடு வரைக்கும் போயிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறேன் சார். வந்த போதெல்லாம் விலகி போனேன். இப்ப என்ன பாசம் பொங்கி வழியுதோ, நெருங்கி உட்கார்ற. வலிய வந்தா நீங்க விலகி போறீங்களா? என்னால இன்னும் கிட்ட வர முடியும். ஆனா அப்படி வந்தாக்க நீங்க கீழே விழுந்துருவீங்கன்னு தான் பேசாம இருக்கேன். இனி நீங்களா வர வரைக்கும் நான் உங்க பக்கம் வரமாட்டேன். ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறதா எனக்கு போன் வந்துச்சு. எனக்கும் தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க சேர்த்திருக்கிறதா போன் பண்ணாங்க. அதனாலதான் நானும். உனக்கு எதுவும் ஆவல இல்ல? அது போதும்.